நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிள்ளைகளை பரலோகத்தின் பரம தகப்பனே, எப்பொழுதும் பரிசுத்த தூதர் நடுவிலே துதித்து ஆராதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்கிறவனமாய் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்கின்றவரே. கடைகளெல்லாம் மாற்றி போடும் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, துதி ஆராதனைகள் மத்தியில பிரசன்னராய் இரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாய் மாற்றும் அருவமாக்குவீராக. இன்றைக்கு ஆண்டவரே, பக்தராய் யோவான் அற்புத தீவிலே ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டு தரிசனங்களை கண்டது போல கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அருவமாக்குவீராக. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட ஆண்டவரே. தேவ வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுக்கு இடைபடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாளிலே உம்மை ஆராதிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்யும். உடைய வல்லமையை விளங்க செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளில் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடல் புத்தகத்திலே 51வது பாடலை நாம் இந்த வேளையில் பாட போகிறோம். 51. எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன்.
புத்தகத்தில் 271 பாடல், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைவுகள் என்பது. தாவீது சொல்லும்போது கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் போது அவர் குறைவில்லாதபடிக்கு அனுதினமும் நம்மை போஷித்து நடத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? பாடல் புத்தகத்தில் 653 பாடலை பாடப்போகிறோம். வெற்றி வெற்றி என்றே விளங்குகிறோம். இயேசுராஜன் நம்மோடு இருப்பதனால் என்றென்றும் விளங்குகிறோம்.
Praise the Lord. Hallelujah. வெற்றி 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 என்றே முழங்கிடுவோம். இயேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்றும் முழங்கிடுவோம். இயேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்றும் முழங்கிடுவோம். கடைசியாக எல்லாரும் முழங்கால் படிட்டு 648வது பாடலை பாடுவோம். ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாம்சத்தின் எண்ணமெல்லாம் நீங்கள் மறைந்து போகட்டுமே. பாடலை பாடுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே.
விடுதலை
பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி பலத்தினால் இடையற்றவனாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆவிக்குரிய பலன் ஆண்டவரே இந்த நாளிலே நிரப்பவனாய் செபிக்கிறோம். ஆவிக்குரிய பலனை கொடுத்து ஒவ்வொருவரையும் நிரப்பவனாய் ஹல்லேலூயா. சரீரத்திலே காணப்படுகிற கட்டுகள் காரியங்கள் நாவிகள் ஆண்டவர் ஆராதிக்கிற வேலையில் ஆண்டவர் முழுவதுமாய் புரியும்படியால் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் செய்வாரும் 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 வசனத்தின் நடுவே ஆவியானவர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. Praise you Lord. Hallelujah Lord. Hallelujah. Hallelujah. ஆராதனைக்கு சிங்காசனத்தில் எனக்கு பாடப்படி என்று சொன்ன தேவன் ஓய்ந்தார மத்தியிலே செய்வாடுகிறே உன்னாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா. நன்றி மகிழ்வரே. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு சிங்காசனத்தில் எனக்கு பாடப்படி என்று சொன்ன தேவன் ஓய் மகா பெரியவர். ஹல்லேலூயா. பூமியெங்கும் ஆண்டவரே கர்த்தருடைய பூமியின் நிறைவுடைய என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தூற்றுகிற காற்றின் குஞ்சுகளுக்கு ஆண்டவரே வேண்டிய நேரத்தில் ஆதாரத்தை கொடுத்து வழிநடத்துகிறவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் நாங்கள் ஆராதிக்கிறோம். உடைய மகத்துவமான நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உடைய பெரிய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை நிலைநிற்க முடியாதப்பா. உம்முடைய கிருபையினால் இதுவரைக்கும் எங்களை நடத்துறீங்களே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியப்பா 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 நன்றி. எல்லாரும் வாயை திறந்து நன்றியோடு அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் வாயை திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்றைக்கு முதல் செய்தவரே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஆய் மறந்தால் நான்களை மறவேலைக்கு சொன்னாரப்பா. ஒரு நாள் ஒருபோதும் எங்களை மறவாதபடிக்கு நடத்துறீங்களே. உமக்கு நன்றி. நன்றி செய்த தேவனுக்கு நன்றி. ஆராதனை செய்கிறோம். நன்றியுள்ள ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. உமக்கு நன்றி அப்பா. சபையாராய் நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீக்கிரம் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே
சோதரமான நேரத்தில் எல்லாம் எங்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து இதுவரைக்கும் வழி நடத்துவீரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். குருவானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. சர்வ வல்ல தேவனுக்கே ஆராதனை, சாவாமை உள்ளவர்க்கே ஆராதனை. சர்வ வல்ல தேவனுக்கே ஆராதனை. எல்லாருக்கும் ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. உள்ளவர்க்கே ஆராதனை, உள்ளவர்க்கே ஆராதனை, உள்ளவர்க்கே ஆராதனை, உள்ளவர்க்கே ஆராதனை. உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. பரலோகத்திலே ஆராதனை, பரிசுத்தத்திலே ஆராதனை. பரலோகத்திலே ஆராதனை, பரிசுத்தத்திலே ஆராதனை. பரிசுத்தத்திலே ஆராதனை, பரிசுத்தத்திலே ஆராதனை. பரிசுத்தத்திலே ஆராதனை, பரிசுத்தத்திலே ஆராதனை. உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய், உமக்கே இன்னுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. உச்சையின் நடுவிலே வச்சிரையும், பரிசுத்தத்திலே ஆராதனை. உச்சையின் நடுவிலே வச்சிரையும், பரிசுத்தத்திலே ஆராதனை. சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து, பரிசுத்தத்திலே ஆராதனை. சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து, பரிசுத்தத்திலே ஆராதனை. உமக்கே
சுகந்தரம் தந்து வழிநடத்தின ஜீவனுள்ள தேவனுக்கு எங்கள் ஜீவாதி பலியாயிருக்கிற ஆண்டவரே, காலை வேளை ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரங்களை மகிமை கொண்டே செலுத்துகிறோம். ஆண்டவரே நமக்கு காத்த தெய்வம் இனிமேலும் ஆண்டவரே இந்த மாதத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ சரங்களை வழிநடத்தி செல்கிறப்பா. ஆண்டவரே அவரது கணப்பனை போல சுமக்கிறது, தாயை போல ஆட்சி தேற்றுகிறது, ஒவ்வொரு சரங்களால் கூட இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. பலவீனம் உள்ளவர்கள் உண்டு ஆண்டவரே, சோர்ந்து போன அனுபவங்கள் உடையவர்கள் உண்டு ஆண்டவரே. எந்த நிலைமையில இருந்தாலும் அப்பா கைவிடாத தேவனாய் இருக்கிறபடியாக ஒவ்வொருவரை தனித்தனியாக தேவன் ஆண்டவரை விடுதலையாக்கி சமாதானத்தோடு இனிமேல் நடத்த போன தேவனாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு தேவ சனங்களை உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். வலுவாத தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இதுதாமே வழிநடத்தி செல்லும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் அவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்த போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலை வேளையில் நன்மை செய்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஆராதிக்க தேவன் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் எழும்பி சங்கீதம் பாடி நாம் வாசிக்க போறோம். 109வது சங்கீதத்தை இந்த நாளில் நாம் வாசிக்க போறோம். 109வது சங்கீதம். 109வது சங்கீதம் 1 முதல் 20 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறோம். சங்கீதம் 109 நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், பகையுண்டாகும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜபம் பாவமாக கடவது. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவியுமாக கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள். அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள், 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்று போவதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது, அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தந்திருக்கிற நல்ல சங்கீதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதுடைய அநேக சங்கீதங்களிலே நாம் பார்க்கும்போது அதிகமாக ஆண்டவரை துதிக்கிறதை குறித்து, தேவனை சார்ந்திருப்பதை குறித்து, தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருப்பதை குறித்து அவர் பேசி பாடியிருப்பார் இந்த சங்கீதங்களை, பெரும்பாலான சங்கீதத்தில். ஆனால் இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது தாவீது தனக்கு விரோதமானவர்களுக்கு எதிராய் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை அதிகமாய் உபயோகப்படுத்தி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் நான் துதிக்கும் தேவனே
மௌனமாயிராதேயும். ஆண்டவரே, மௌனமாயிராதேயும். காரணம், எனக்கு எதிராக 2ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். ஆண்டவரே, நான் துதிக்கும் தேவனே, எனக்கு உதவி செய்யாதபடிக்கு நீங்க சும்மா இருக்கக்கூடாது. மௌனமாயிராதையும். துன்மார்க்கருடைய வாய் கபட்டு வாய் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். கள்ள நாவு நேரடியா பார்க்கும்போது ஒரு விதமாய், பார்க்காத போது இன்னொரு விதமாய், எனக்கு விரோதமாய் கள்ள நாவுகள் அது திறந்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3ஆம் வசனத்திலே, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். காரணமே இல்லாதபடிக்கு என்னோட போர் செய்கிறார்கள். எனக்கு விரோதிகளாய் காரணமே இல்லாதபடிக்கு எனக்கு எதிராய் செயல்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை காரணம் இல்லாதபடிக்கு உங்களை பகைத்து, காரணம் இல்லாதபடிக்கு உங்களுக்கு எதிராய் அவதூறான வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள் இருக்கலாம். அதன் மத்தியில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். 4ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் வேதனையோடு சொல்லுகிறார், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நான் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன், ஆனா என்னுடைய சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் பதிலுக்கு சண்டை போடவில்லை, நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் நீதி செய்யும் என்று சொல்லி உம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலேயும், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன், ஆனால் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நீங்கள் நன்மை செய்தீர்களானால் மற்றவர்கள் உங்களை விரோதிப்பார்கள். நன்மைக்கு பதிலாக தீமையை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அதன் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் பாரங்களை, கவலைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் விரோதிக்கிறார்கள் என்று சொல்லி நம்மவும் மற்றவர்களை போல சண்டை, அவர்களை காட்டிலும் நான் அதிகமா சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி இருப்போம்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரிடத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு விடுதலையை தருவதை பார்க்க வேண்டும். 6ஆம் வசனத்துல, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எதிராக ஆண்டவரே, அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இங்கே தன்னை காரணமில்லாமல் பகைக்கிற ஜனங்களை அவருடைய வலது பக்கத்துல சாத்தான் நிற்பானாக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். பல கடினமான வார்த்தைகள் இங்கே வருகிறது. 9ஆம் வசனத்துல, அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள் என்று சொல்லி பல வார்த்தைகளை தாவீது இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கத்தை, போராட்டத்தை, நன்மைக்கு நன்றி இல்லாதபடிக்கு தீமையை செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் நிதானிக்க முடிகிறது. 16ஆம் வசனத்துல, அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவரை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவரை கொலை செய்யும்படி தேடினானே. பாருங்க, அவன் என்ன செய்யல? தயை செய்யவில்லை. தான் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு பதிலாக தயை செய்யாமல் சிறுமையும் எளிமையுமான தாவீதை என்ன செய்ய தேடினான்? ஏற்கனவே இவன் சிறுமைப்பட்டு துன்பப்பட்டு மனமடைந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தோடு இருக்கும்போது கொலை செய்ய தேடினான் என்று சொல்லி தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படி பலவிதமான காரியங்களை சொல்கிறார். 18ஆம் வசனத்திலே, சாபத்தை அவன் தனக்கு
அங்கியாக உடுத்தி கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும் என்று சொல்லுகிறார். காரணம் இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் போது, நல்ல தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு எதிராக பேசும்போது அது அவர்களுக்கு சாபமாய் மாறிவிடும். நம்ம பேசுறதுல கவனமா இருக்கணும். நன்மை செய்தவர்களுக்கு தீமையை நம்ம செய்யக்கூடாது. ஸ்தோத்திரமா. சாபத்தை தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். 20ஆம் வசனத்துல, இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லி முடிக்கிறார். மொத்தத்துல தாவீது சண்டைக்கு சண்டை போடவில்லை. எல்லாவற்றையும் தன்னுடைய பாரங்கள், உடைந்து போன இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி ஒரு ஆறுதலை பெறுகிறான். ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துவோம். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு வழி நடத்துவார். அந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்மை வழி நடத்த போறபடினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். ஒரு சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். சபையில வழக்கமாய் நடைபெறுகிற மாலை ஆராதனை இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் மாலை கூட்டத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 to 7:30 மணி வரைக்கும் அற்புத செப நேரமாக நடைபெறும். நீங்கள் வந்து ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பங்கள் இருந்தால் சபைக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுபோல வெள்ளிக்கிழமை வாச ஜபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். வாச ஜபத்துல நீங்க கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை உண்டு. எனவே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் உபவாசத்தோடு ஒரு சுத்திகரிப்போடு திருவிருந்திலே பங்கெடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்துல அக்டோபர் மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் எழுந்து நில்லுங்க. ஹாப்பி பர்த்டே வருகிறவர்கள் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். பிரைஸ் எல்லாம் எழுந்து நிற்கிற இவர்களுக்காய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மாதத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறதான தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன ஆண்டுகள் எல்லாம் இவர்களை ஆண்டவரே அப்பா எல்லாம் தீங்குக்கும் விலைக்கு காத்து கொண்டீர். புது ஆண்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற இவர்களை கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிற வேண்டுமாய் ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சீயோனிலே வாசம் பண்ணுகிறதான தேவன் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள், குடும்ப ஆண்டவரே தலைமைகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்முடைய வல்லமையில கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாராய் இவர்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இவர்களுக்காக எல்லாரும் கைகளை தட்டுவோமா? இதுபோல வெட்டிங் டே, திருமண நாள் இந்த மாதத்தில் வருகிறவர்கள் இருந்தால் எழுந்துங்க. திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இந்த குடும்பத்துக்காய், எழுந்திருக்கிற இவர்களுக்காய், உங்கள் குடும்பத்துக்காய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, எழுதி நிற்கிற அருமையான சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இம்மட்டும் வழி நடத்துறீங்க. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, இந்த புதிய ஆண்டிலும் கடந்து வந்திருக்கிற இவர்களை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஒருவருக்கொருவர் அன்போடு ஐக்கியத்தோடு குடும்பத்தில் காணப்படவும் இவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரை ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு கர்த்தர் வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க ஆண்டவர் விரும்புகிற தேவன் இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது காணிக்க கொடுக்கிற நேரம். ஒருவர் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து ஆராதிக்க போகிறோம்.
யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. பயப்படாதே மகனே, நானும் இருக்கிறேனே. பயப்படாதே மகனே, நானும் இருக்கிறேனே. திகையாதே மகளே, நானும் தேவன் என்றேன். திகையாதே மகளே, நானும் தேவன் என்றேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. நீ ஆறுகளை கடக்கையிலே மூழ்கி போட மாட்டாய். நீ ஆறுகளை கடக்கையிலே மூழ்கி போட மாட்டாய். அக்கினியில் நடக்கையிலே மேலாமல் இருப்பாயே. அக்கினியில் நடக்கையிலே மேலாமல் இருப்பாயே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. ஹல்லேலூயா. Praise the Lord. இந்த வேளையிலும் ஆண்டவருக்காய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஆமென். நம்முடைய தேசத்துக்காய் தேசத்திலே காணப்படுகிறதான இந்த கொரோனா பாதிப்புகள் முற்றிலும் மாற வேண்டும். அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்துல வேகமாய் இந்த கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்துல பாதிப்புகள் வந்து கர்த்தர் தாமே ஒரு இரக்கத்தை கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அமெரிக்கா தேசத்தினுடைய அதிபருக்கே கொரோனா பிடித்து விட்டது. அவர் எனக்கெல்லாம் வராது, முகமூடியெல்லாம் நாங்கள் போட மாட்டாங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதிபர். அவருக்கே கொரோனா வந்து விட்டது. எனவே கொரோனாவுக்கு பாதுகாப்பு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை கொஞ்சமாவது கடைபிடிங்க. ஆண்டவருடைய பிள்ளை வராது, ஆண்டவர் நமக்கு பாதுகாக்கிறார், உண்மைதான். அதே நேரத்துல நம்மால முடிஞ்ச காரியத்தை நம்ம பண்ணணும். முகக்கவசங்களை எங்க போனாலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பயன்படுத்துங்கள். கைகளை சுத்தம் பண்ணுங்க, கவனமா இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே தேசத்துல முற்றிலுமாய் ஒரு விடுதலை கட்டளையிடணும். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு பல மாதங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வருஷம் இன்னும் 2 மாசம் தான், இதோட சேர்த்து 3 மாசம் தான் இருக்கிறது, முடிய போறது. கர்த்தர் தாமே எல்லா பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டணும். ஃபீஸ் எல்லாம் பெற்றோர்களிடமிருந்து ஸ்கூல்ல வாங்கி விட்டார்கள். அது மத்தியில பிள்ளைகளுடைய படிப்பு தான் கேள்விக்குறியாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரன் சோத்திரன் சோத்திரன்.
பிரைஸ் தி லார்ட். இம்மட்டும் நம்முடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்த தேவன் தொடர்ந்து இந்த வியாதிகள் பொல்லாங்குக்கு விலக்கி தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வரணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரன். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுமே. அல்லாண்டவரே, அருமையான அந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே நன்மை செய்து இதுவரைக்கும் வழி நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் மக்கள் தங்கள் காணிக்கைகளை கொடுத்ததான ஒவ்வொரு சனங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், வாகனத்தை ஓட்டுகிற உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு முன்னேற்றத்தை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இவ்வேளையிலும் ஆண்டவரே இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாங்கள் தியானிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தானியேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். மறுபடியும் படிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல தேவன் கொடுத்த நல்ல இந்த வசனத்துக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னென்ன காரியங்களிலே ஒரு மாற்றம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே தேவன் மாற்ற போறபடினாலே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி தானியேல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் நினைச்சார்னா ராஜாவையே தூக்கி போட்டுருவார். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்துல அவர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. அவருடைய காருண்யம், இரக்கம், தயவு, மனதுருக்கம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறாததாய் இருக்கும் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. அவர் மாறாத தேவனாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல
கிரியை செய்ய போகிறார். வேதத்தில் நாம் படிக்கும் போது முதலாவதாக அவர் துக்கத்தை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த துக்கத்தின் மத்தியில நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேனே, என்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர் துக்கத்தை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16:20. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு சொன்னதுபடி நாம் பார்க்கும் போது பேசாதவங்க யார் பேசினாலும் எழுப்பி நிறுத்தி வசனத்தை கவனிக்கணும். இந்த வசனத்துல பார்க்கும்போது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷம், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அழுக, துக்கம், கண்ணீர் இருக்கும்போது ஒரு சிலர் அதை பார்த்து நல்லா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிறவர்கள் இருப்பார்கள். நம்முடைய வேதனையில ஐயோ அந்த அக்காவுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, கண்ணீர் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து பரிதவித்து ஜெபிக்கிறவர்கள் பலர் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பிரச்சனை நடுவுல உலகம் பல நேரங்களிலே சந்தோஷப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில உங்கள் துக்கங்களை, எப்படிப்பட்ட துக்கத்தோடு நீங்கள் இருந்தாலும் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத பெரிய காரியங்கள் இல்லை. ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கும் போது அங்கே துக்கத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்ததான ஆகாரை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் போது 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. பிள்ளை சாகுதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகாருடைய வாழ்க்கையில தன்னன் தனியாய் அந்த பாலைவனத்திலே அழுவதை தவிர அவளுக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட ஒரு அனுபவம், நம்பியிருந்த மனிதர்களினாலே கைவிடப்பட்ட ஒரு அனுபவத்தின் மத்தியிலே ஆகாருடைய வாழ்க்கையில தன்னுடைய ஒரே மகனை அழைத்துக் கொண்டு வனாந்தரத்திலே அவள் அங்குமிங்குமாக அலைந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் மத்தியில துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று. இனிமேல் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, பாலைவனத்திலே குடிக்கிறதற்கு தண்ணீரும் இல்லை. ஐயோ என்னுடைய பிள்ளை அது சாக போகிறது என்று சொல்லி அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். இந்த நாளிலே வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பல அழுகையை, துக்கத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். அதன் மத்தியில வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு பானையில தான் அவளுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல பாட்டில் எல்லாம் இல்லை, பிளாஸ்டிக் பாட்டில், அந்த பாட்டில் எல்லாமே ஒண்ணுமே இல்லை. பானைகள், பாத்திரங்கள் தான் ஜனங்களுக்கு நம்பிக்கையா இருக்கும். அதை கொண்டுதான் அவர்கள் குடிப்பதற்குரிய தண்ணீரை கொண்டு போவார்கள். பாருங்க, பானையிலும் துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு 15ஆம் வசனத்துல அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டாள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. பானையில, துருத்தியில தண்ணீர் இல்லை. ஆனால் அழுதாள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடும்போது ஒரு பானை அளவுக்கு தான் அவள் தண்ணீரை வைத்திருந்தார். இப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு
ஒரு துறவையே காண்பித்தார், ஒரு நீரூற்றை அவளுக்கு காண்பித்தார். பாருங்க, மனம் போல அந்த தண்ணீரை அவள் குடிக்கலாம். அவள் போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஆகாருடைய வாழ்க்கையில அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார். இந்த நாளிலே வந்திருக்கிறவங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில 40 வருடங்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதுகாப்பு மாத்திரமே அவர்களுக்கு இருந்தது. மற்றபடி அவர்கள் வெயிலையும் மழையிலையும் எல்லா நிலைமையிலும் அவர்கள் தற்காலிகமான கூடாரங்களிலே தங்கியிருந்து அவர்கள் 40 வருஷம் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவர்களுக்கு குடியிருக்க கட்டாத வீடுகளை கொடுத்தார். அவர்களுக்கு நடாத கனிவர்க்கங்களை மரங்களை அவர்கள் கண்டு அதிலே சந்தோஷமாய் குடியிருக்கும்படியாய் செய்தார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். அந்நாளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்நாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனத்துல அந்நாளுடைய வாழ்க்கையில அவமானம் நிந்தைகள் மத்தியில ஒரு குழந்தைய எனக்கு நீங்க தந்தீங்கன்னா, அதை ஒரு மகனை எனக்கு தந்தா அதை உமக்காக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். படிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே கண்ணி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். தலையின் மேல் சவரகத்தை படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தருடைய ஆலயத்திலே போகிறார்கள். அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்திலே போய் ஆண்டவருடைய சமூகத்துல அவள் மனங்கசந்து ஆண்டவரிடத்திலே முதலாவது அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அழுது விண்ணப்பம் பண்ணினாள். அது மட்டுமல்ல, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எதுக்காக அந்நாள் ஆண் பிள்ளையை கேட்கிறார்கள்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படியால் நல்ல ஒரு ஆண் குழந்தைய அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். அந்நாள் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை, அவருடைய துக்கத்தை மாற்றும்படியாய் அருமையான சாமுவேலை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்நாள் அந்த சாமுவேலை கர்த்தருக்காக கொடுத்தபடியினால வேதவசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்துல அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தார்கள். சாமுவேலை ஒப்பு கொடுத்த அந்நாளுக்கு மேலும் 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளவு சந்தோஷம் இப்ப அந்நாளுடைய வாழ்க்கையில. ஒரே ஒரு பிள்ளை கூட இல்லாத நான் ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு துக்கத்தோடு விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிசாய் என்னை ஆசீர்வதித்தாரே அப்படின்னு சொல்லி அந்நாளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆண்டவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் துக்கங்களை மாற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பலவிதமான நிலைமைகளை குறித்து ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம். அந்த துக்கத்தை, பாரத்தை கர்த்தர் மேல் அந்நாளை போல வைக்கும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. காலங்களிலும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாக இன்றைக்கும் இருக்கிறார். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 11ஆம் வசனம் படிங்க.
புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். என் மகிமை அமர்ந்திராமல் கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். இடை கட்டினீர். பாருங்க, அவர் முதலாவது துக்கத்தை மாற்றுகிறவர், துக்கத்தை மாற்றுகிறவர். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர் புலம்பலை மாற்றுகிறவர். பலவிதமான புலம்பலின் அனுபவங்களை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினான். பல பிரச்சனைகள் நடுவில் உங்களுடைய வாழ்க்கையில அழுது புலம்புகிற அனுபவங்கள் கூட இருக்கலாம். அதன் மத்தியில கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிற தேவன், புலம்பலை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் படிங்க. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி ஆகியோர் எழுதுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில புலம்பலின் காலத்தை அவர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆனந்த களிப்பாக சங்கீதக்காரனுக்கு மாற பண்ணினது போல செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் காலங்களை மாற்றுகிறவர். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய வசனத்திலே சொன்னது போல காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் என்று சொன்னது போல அவர் மாற்றி கிரியை செய்வார். யாக்கோபுடைய வாழ்க்கையில வேத வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்காய் புலம்பி அழுது கொண்டே இருந்தார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் யாக்கோபால் நேசிக்கப்பட்டதான ஒரு மகன், அந்த யோசேப்பு சகோதரனுடைய சதியினாலே காணப்படாமல் போனான். அவனை ஏதோ ஒரு காட்டு மிருகம் அடித்து கொன்று போட்டது. அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் தான் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி சகோதரர்களே அவனை குழியில தூக்கி போட்டு விட்டு சதியான வார்த்தைகளை சொல்லும் போது இந்த யாக்கோபு தன்னுடைய மகனுக்காக இடைவிடாதபடிக்கு அழுது புலம்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். இது என்னுடைய குமாரன் யோசேப்பினுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவரை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன்னுடைய இடுப்புல இரட்டு கட்டி கொண்டு அநேக நாட்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, வருஷ கணக்கா தன்னுடைய மகனுக்காக, ஐயோ என்னுடைய மகனை நான் பறிகொடுத்து விட்டேனே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார். சகோதரர்கள் சதி செய்தவர்கள் நினைத்திருப்பார்கள், நமக்கு தான் தெரியும் என்ன நடந்தது, அப்பாவை எந்த அளவுக்கு ஏமாத்தினாங்க பார்த்தீங்களா. ஆனா அவர்கள் வெளி வேஷம் போட்டு அந்த தகப்பனை அவர்கள் சமாதானப்படுத்த நினைத்தார்கள். 35ஆம் வசனத்திலே அவருடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடமிடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தார், புலம்பிக் கொண்டிருந்தான். ஐயோ என்னுடைய நேச மகன் யோசேப்பு, என்னுடைய பிள்ளைகளிலே நல்லவன் அவன்தானே, அவனை நான் பறிகொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த யாக்கோபுடைய புலம்பல் சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாக பாருங்க அவனுக்காக ஆண்டவர் கிரியை செய்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே மிகுந்த ஒரு சந்தோஷம். இன்னும் என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறானே, அது போதும், நான் அவனை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தை யாக்கோபனுடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில புலம்பலை அவர்
ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். சில காரியங்களினால் எங்களுடைய வாழ்க்கை புலம்ப பண்ணுகிறதாய் இருக்கிறதா? தேவச்சனங்களால் உங்களுடைய வாழ்க்கையில புலம்பலுக்கு பதிலாக அவர் யாக்கோபுக்காய் கிரியேட் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியேட் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரூத் புத்தகத்திலே நகோமி என்று சொல்லக்கூடியதான ஒரு தாயாரை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான துக்கத்தின் நடுவில் அவர்கள் இதுபோல புலம்பி அழுகிறார்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை படிங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி நகோமி சில காலங்கள் பல வருடங்களாய் தன்னுடைய பெத்லெகேம் ஊரை விட்டு மோவாபிய தேசத்துக்கு தன்னுடைய 2 பிள்ளைகள் கணவரோடு சேர்ந்து அங்கே போய் பல வேலைகளை செய்து பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று சொல்லி 2 கணவர் அவருடைய அந்த நகோமியினுடைய கணவர் இறந்து விட்டார்கள். திடீரென்று சொல்லி 2 மகன்மாரை இழந்து விட்டார்கள். இப்பொழுது அவள் வெறுங்கையாய் நிற்கிறார். எங்கே போவது என்று சொல்லி தெரியவில்லை. ஆனாலும் தன்னை திடப்படுத்திக் கொண்டு பெத்லெகேமுக்கு மறுபடியும் வரும்போது, நீ நகோமி தானே அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் கேட்கும் போது, இல்லை இல்லை, என்ன நகோமி என்று அழைக்க வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த கசப்பு, புலம்பல்கள், வேதனை என்னுடைய வாழ்க்கையில், எனவே என்னை மாறாள், கசப்பானவள், எல்லாவற்றையும் இழந்தவள் அப்படின்னு சொல்லி என்னை மாறாள் என்று சொல்லி அழையுங்கள் என்று சொல்லி அவள் வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நகோமியினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவளுக்கு கிருபை பாராட்டி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததை நாம் வேதத்தில் படிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது அந்த நகோமியினுடைய மருமகளாகிய ரூத்தினுடைய வாழ்க்கையில மறுபடியும் ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி அங்கே அருமையான ஒரு மகனை கொடுத்து நகோமி அந்த பிள்ளையை கொஞ்சி அருமையாய் வளர்க்கிற ஒரு தாயை போலானால் அவருடைய வாழ்க்கையில துக்கமெல்லாம் இப்பொழுது போய்விட்டது, ஒரே மகிழ்ச்சி கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். எப்படிப்பட்ட புலம்பல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இருந்தாலும் புலம்பல்களை மாற்றி போட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். துக்கங்களை புலம்பலை மாற்றுகிற தேவனிடத்தில் நீங்கள் செபிக்கும் போது அவர் உங்களுக்காய் கிரியேட் செய்வார். அடுத்ததாக அவர் சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 105வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை யாராவது வாசிங்க. 105:18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை குடமிட்டது. பாருங்க, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். யாருடைய கால? யோசேப்பனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஒரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு கால்களிலே யோசேப்பை விலங்கு போட்டு அங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள். விலங்கு போட்டு அவனை என்ன செய்தார்கள்? அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதன் மத்தியிலே ஒரு நாள் வந்தது, ராஜா ஆள் அனுப்பி அவரை கட்டவிழ்த்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரும்படியாய் செய்கிறதை வேதம் சொல்லுகிறது. 20ஆம் வசனத்திலே ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்ததினாலே சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அதோடு முடிந்து விடவில்லை, அவனை அந்நியர் கையில விற்று போட்டார்கள். சரி, விற்று போட்ட இடத்திலேயாவது அவனுக்கு நிம்மதி இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு அங்கேயும் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அழகிய ரூபம் கொண்டதான அந்த யோசேப்பை மேல் இச்சை வைத்த ஒரு பெண் அவளை குற்றம் சுமத்தினதனால சிறைச்சாலையில யோசேப்பு அடைக்கப்படுகிறார். சிறைச்சாலையில அவன் பல ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, யோசேப்பை ராஜாவே தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே
என் வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இத்தனை பாடுகள், ஏன் எனக்கு இந்த சிறைச்சாலையின் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பான். ஆனா ஒரு நாள் வந்தது, நேர சாதாரண ப்ரமோஷன் அல்ல, பெரிய ஒரு ப்ரமோஷன் யோசேப்பனுடைய வாழ்க்கையில. ராஜாவுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை நிறுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அதனுடைய 40ஆம் வசனம் படிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், நீ என்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில, அவருடைய சிறையிருப்பின் மத்தியில பாருங்க, ஆண்டவர் ஒரு நாளிலே அவர் விரும்பின அந்த நாளிலே பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மிகப்பெரிய பொறுப்புல வைத்து அழகு பார்த்தார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற சில போராட்டங்கள், சிறையிருப்பின் அனுபவங்கள், அது நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கூட இருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம், நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவனாய் இருக்கிறேனே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கிற அனுபவமாய் கூட இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை, சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றி ஒரு உயர்வை கொடுக்கிறதற்கு கூட சில நேரங்களில நாம் சிறுமைப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டியது இருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் மாத்திரம் எகிப்துக்கு வராதபடிக்கு அப்பாவோட கூட நன்றாய் செல்ல பிள்ளையாக இருந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய பொறுப்பு வந்திருக்காங்க. முள்ளுள்ள இடத்துலதான், முள்ளுள்ள செடியில தான் ரோஜா அழகா பூத்து இந்த முள்ளை குத்தி கிழிக்கும் போது அழகான வாசனை அதிலிருந்து வீசுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையாய் முடிக்கிற தேவன், சிறையிருப்பை மாற்றுகிறவர். நீங்க நினைக்கலாம், யோசேப்பை போல என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் சிறையிருப்பாய் போலதான் இருக்கு. இந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவாரா? இந்த சிறையிருப்பு என்றைக்கு மாறும்? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. உங்களுடைய சிறையிருப்பை நீக்க வேண்டிய அந்த காலத்திலே அவர் கண்டிப்பாய் நீக்கியே தீர்வார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களை பலவிதமான பிசாசுடைய கட்டுகளிலே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. படிங்க. என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டப்பட்டவர்களுக்கு கட்டளையும் கூறவும். பாருங்க, அப்போ சிறையிருப்பு அனுபவங்களை மாற்றி போடும்படியாய் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சத்துருடைய பிடியிலே பாவத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்ததான ஜனங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தேவன் அவர்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நித்திய பரலோகத்துக்கு அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எல்லா பிசாசுடைய சிறையிருப்புகளை மாற்றி அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த விடுதலை மிகப்பெரிய விடுதலையாய் இருக்கிறது. அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே பலவிதமான பாவத்திலே பலவிதமான பிசாசுக்கு அடுத்ததான கிரியைகளிலே கட்டப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றி முற்றிலுமாய் அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட விடுதலை கொடுத்த தேவன் நமக்கு எதிரான உலக பிரகாரமான சில சிறையிருப்புகள் ஒருவேளை வந்தாலும் அதன் மத்தியிலே நமக்கு விடுதலை கொடுக்க இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களிலேயும் நாம் படிக்கும் போது படிங்க. கண்களை திறந்தவும் கட்டடத்தின் காவலில் இருந்தும் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறையில் சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக அவர் வந்தார். யோபு 42 அதிகாரத்துல யோபனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தின் மத்தியில நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சிறையிருப்பு, அவனுடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் ஒரு சில நாட்களிலே பிசாசானவனால் சுரண்டப்பட்டது. பிள்ளைகள் 10 பேரும் இறந்து போனார்கள். யோபனுடைய சரீர சுகத்தை கூட பிசாசானவன் அங்கே மாற்றி விடுகிறான். அவன் பலவீனப்பட்ட நிலைமையிலே சரீரம் எல்லாம் கொடிய பருக்களினாலே அழுகி நாற்றம் எடுத்த நிலைமையிலே மனைவி வேற வெறுத்து நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற நேரத்துல அவங்க ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட யோபனுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய சிறையிருப்பை எப்படி மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபு 42 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே நாம் படிக்கும் போது படிங்க. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் இரண்டத்தனையை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக, யோபு மோசமானது, யோபு நீ மற்றவர்களை இவருடைய பொருட்களை திருடுனால அதனாலதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரை வேதனைப்படுத்தினதான சகோதரர்களை எல்லாரையும் மன்னித்து ஆண்டவருடைய சமூகத்துல யோபு அவர்களுக்காக என்ன செய்தாரா? வேண்டுதல் செய்தாரா? ஆண்டவரே, என் சகோதரர்கள் சொந்தக்காரர்கள் தெரியாதபடிக்கு தீங்காய் பேசினார்கள், வார்த்தைகளை பேசி என்னை வேதனைப்படுத்தினார்கள், அவர்களை மன்னித்தரணும் அப்படின்னு சொல்லி யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார், ஜெபம் பண்ணினார். தேவன் பார்த்தார். யோபனுடைய சிறையிருப்பு எல்லாத்தையும் மாற்றி போட்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சில சிறையிருப்புகள் மத்தியில நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். கூட பிறந்தவர்களை மன்னிங்க, மற்றவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தெரியாத பேசின காரியம், தெரியாமல் அவர்கள் செய்த காரியங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நீங்க தேவனுடைய சமூகத்தில் யோபை போல வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பின் அனுபவங்களை கண்டிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுக்கு எதிராக பேசினவர்கள் ஒருவேளை இருக்கலாம். அவர்களுக்காய் தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாய் மன்னித்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்யும்போது உங்களுடைய சில சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். நீங்க மன்னியாதிருந்த அந்த சிறையிருப்புகள் இருக்கக்கூடும். நீங்க மன்னித்து அவர்களுக்காய் வேண்டுதல் செய்யும் போது சிறையிருப்புகளை தேவன் மாற்றுவதை பார்ப்பீர்கள். சங்கீதம் 126:4 படி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்ப வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட சிறையிருப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல
எங்கள் சிறையிருப்பை என்ன செய்யும்? திருப்பும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பு இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பின் மத்தியில ஒரு முன்னேற்றம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பின் மத்தியில ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அந்த சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர்களுக்காக கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 53:6 வசனத்தை நாம் கடைசியாய் படிக்க போறோம். சங்கீதம் 53 சங்கீதம் 6 வசனம் படிங்க. சீயோனிலும் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு ஒரு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நாட்களிலே தேவ வார்த்தையின்படி ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பின் அனுபவங்களை எல்லாவற்றையும் மாற்றி யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த களிப்பு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்து வழிநடத்துவார். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரை நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில துக்கம் அல்ல, என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில புலம்பல் அல்ல, என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில சிறையிருப்பின் அனுபவம் அல்ல. ஆண்டவரை நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹalleluya. விசுவாசத்தோடு இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே கட்டளையிட ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகாதா? கஷ்டப்படுகிற சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகாதா? ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஏதாவது அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனிடத்துல நீங்க சோமனுங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில அதுவரைக்கும் நின்றதே. எப்பொழுது அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் மனங்கசந்து ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினாளோ அதுவரைக்கும் அன்னாளுடைய வாழ்க்கையில துக்கம்தான், வேதனை தான். ஆனா அன்னாள் எப்பொழுது தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து விண்ணப்பம் செய்தாளோ அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. ஹalleluya. உங்களுடைய துக்கம் எதனால் ஏற்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில துக்கங்கள் அது மாறாததாய் நெடுநாளாய் இருக்கிறது. அதனால் அது எப்படி வந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிங்க. அந்நாளை போல செபிங்க. ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். ஹalleluya. அவரை நம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. மனிதனிடத்தில் உங்களுடைய துக்கத்தை வேதனையை சொல்ல போனா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தை அதிகரிக்க பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் தேவனிடத்தில், மாறாத வல்லமையுடைய தேவனிடத்தில் உங்களுடைய துக்கத்தை வேதனைகளை சொல்லும் போது அவர் என்னுடைய மகனுடைய மகளுடைய வேதனைகளை நான் ஏற்க வேண்டும், துக்கத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காய் கிரியை செய்கிறவர். ஹalleluya. யாக்கோபுடைய வாழ்க்கையில புலம்பி புலம்பி வேதனை தான் அவருடைய வாழ்க்கையில விடையாயிருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, உங்களுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு அனுப்பினதானே பலகாரங்களை பாருங்க, குதிரை வண்டிகளை பாருங்க, சாரன் வண்டிகளை பாருங்கள் என்று சொன்ன போது யோசேப்பு அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வந்தது. என்னுடைய மகன் உயிரோடு கூட இருக்கிறானே, அது எனக்கு போதும். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிச்சு. ஹalleluya. உங்களுடைய புலம்பலை எல்லாம் மாற்றுகிறது தேவன். ஹalleluya. சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றுகிறது. சிறையிருப்பின் வாழ்க்கை மத்தியிலே யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை, துக்கம், எத்தனை வருடங்கள்
இந்த இளைஞனாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையில விலக்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆனால் எந்த அளவுக்கு யோசேப்பு வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரை பின்பற்றினானோ, வேதனைகள் துக்கத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தானோ, அந்த அளவுக்கு யோசேப்பை தேவன் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார். ஹalleluya. உங்களுடைய சிறையிருப்பின் மத்தியிலே தேவனை நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். தேவன் எனக்காக எனக்கே ஏன் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி புலம்பாதிருங்க, அவரை முறுமுறுக்காதிருங்க. ஹalleluya. இந்த சிறையிருப்பை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. என்னைக்குமே எனக்கு துக்கம் அல்ல, என்னைக்குமே எனக்கு வேதனை அல்ல. ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு அவரை துதிக்க ஆரம்பிங்க. யோபை போல உங்கள் சிநேகிதருக்காக ஹalleluya அவர்களை மன்னித்து அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. சிறையிருப்பு மாறும், சிறையிருப்பு மாறும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தாவினுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் அப்பா. ஆண்டவரே, வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள். இதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீர் செய்ய போற பெரிதான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்முடைய பரிசுத்த தேவ சமூகத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். துக்கத்தை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். புலம்பலை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். சிறையிருப்பை திருப்புகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். 1ஆம் தேதியிலே அவர் சாபத்தை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோமே. ஒவ்வொரு சரங்களுக்கு எதிரான சாபத்தை ஆண்டவரே தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்திலே தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான மாற்றத்தை காண்பார்களாக, ஒரு விடுதலை காண்பார்களாக. ஆண்டவரை சரங்கள் செய்கிறதான தொழில்களிலே வியாபாரங்களிலே ஒரு மாற்றத்தை காண்பார்களாக. ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராக இருக்கிற சாப கிரியைகள், தடையாக இருக்கிற சிறையிருப்புகள், குடும்பங்களிலே எதிராக இருக்கிற சிறையிருப்புகள், சரீரங்களிலே எதிராக இருக்கிறதான வியாதியின் சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாய் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஆவி ஆத்தும சரீரங்களிலே ஒரு விடுதலையோடு கர்த்தர் நடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் கூட இருப்பீராக. ஆண்டவரே, கொள்ளையின் நோய் இன்னொரு நோய்களின் நாட்களிலே இதுவரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே 6 மாதங்களுக்கு மேலாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் இருந்தீர். இனிமேலும் ஆண்டவரே நீர் மாறாத தேவனாய் இருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் இப்பொழுது ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்பதுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அநேக சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.